ஆனியன் போட்டு நல்லா வறுத்துக்கணும். ஆனியன் நல்லா பொரியணும். ஆனியன் பொரிஞ்ச பிறகு நம்ம அந்த மாதிரி ஆனியன் பொரிஞ்சதுக்கப்புறம் மசாலா போட்டுருணும். இது கரம் மசாலா, பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஒரு அது 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 என்ன ஒன்று ரைட்டாக ஓகே, அது ஏதோ ஒன்று இந்த படி பண்ணுங்க. இப்போ மிளகாத்தூள் இப்போ நான் 1/2 கிலோ வாங்கிட்டு இருக்கேன். 1/2 கிலோ வாங்கிட்டதுக்காக 2 ஸ்பூன், 1 1/2 அப்படி வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெஷ்ஷு நார்மலாக எவ்வளோ போடுவோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக, 1/2 கிலோவுக்கு 1 ஸ்பூன் போடுவீங்களா, இப்போ 2 ஸ்பூனாக போடுங்க. அவ்வளோதான். நிறையா போட்டால் ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும். தீஞ்ச ஸ்மெல் வரணும். தீஞ்ச ஸ்மெல் வரப்போ அப்படியே ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அப்படியே வறுக்க வேண்டியதான். இந்த மாதிரி இந்த பாருங்க, அப்படியே இருக்கும். கரிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி. இந்த கரிஞ்சது தான் நான் ஸ்மெல்லே கொடுக்கும். அப்படியே இந்த மாதிரி இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு மாதிரி கரிஞ்சி கிரேவி மாதிரி வருதா, அதுதான். இந்த புதினா, இந்த மல்லி எதையும் உள்ள போட்டுற வேண்டியதான். ஸ்மெல் அப்படியே ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி வரும். இந்த மல்லி புதினா போட்ட பிறகு ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் வரும். வருதா இல்லையா? சூப்பர். இந்த நெடி ஸ்மெல் வராது. அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது. அதனால இந்த பச்சை மிளகா வேண்டாம், பச்சை மிளகா சேர்க்க வேண்டாம். அப்படியே தயிரை ஊற்ற வேண்டியதான். தயிர் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், நிறைய சேர்க்குறேன். தயிர் கொஞ்சம் पानी लेके उसको लेके दिखाओ उसको, उन लोग भी दिखाओ उसको, उतना पानी ना கொஞ்சோண்டு இந்த தயிரை கலக்கி கொஞ்சோண்டு சேர்த்துட்டேன், அவ்வளோதான். அப்படியே அதோட சேர்த்து தக்காளி சேர்த்துட வேண்டியது. தயிரோட சேர்த்து தக்காளி. நான் கரம் மசாலா அரைக்கல. இப்போ ஃபுல்லாக வச்சிட வேண்டியதான். ஏன்னா இது சின்ன இது, பெரிய இதுனா நிறையா ஈஸியாக சொல்லிடலாம். கொஞ்சம் டைம் ஆகும், கோச்சிக்காதீங்க, அவ்வளோதான். 5 ரூபா கரம் மசாலா. இது 5 ரூபாயா? ஆமாம், 5 ரூபாயா? ஆமாம், 5 ரூபா தான் இது. இது 5 ரூபா கரம் மசாலா. ஃபுல் பொடியும் போட்டுற வேண்டியதான். ஃபுல் பொடியை போட்டு நல்லா கிளற வேண்டியது. இதுதான் நம்ம ஊர் பேச்சுலர் பிரியாணி. அவ்வளோதான். மசாலா அதை எப்படி இருந்தாலும் கருகிடும். நம்ம இது எடுக்க வேண்டியதான். சிக்கன் எடுத்து நான் 1/2 கிலோ தான் சிக்கன் வாங்கியிருக்கேன். 1 கிலோ 2 கிலோ இல்லை, 1/2 கிலோ தான் சிக்கன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அப்படியே பரட்ட வேண்டியதான். இதில் உப்பு நான் இன்னும் சேர்க்கல, உப்பு சேர்த்துறேன். உப்பு நம்ம வந்துட்டு 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் 1.5 ஸ்பூன் மிளகானால 1.5 ஸ்பூன் மிளகாவுக்கு 1 ஸ்பூனு. ஓகே, ரைஸ்க்கு 1 ஸ்பூனு, அவ்வளோதான். இதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது உப்பு.
1.5 ஸ்பூனுக்கு, அதாவது நான் 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். ஆனால் 2 ஸ்பூனு பெரிய ஸ்பூனில் இது போட்டுக்கிட்டேன், உப்பு போட்டுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துங்க. இது பேச்சுலர் பிரியாணி. வெங்காயம் நல்லா கறிக்கிடணும், கருகின மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடணும். கருகக்கூடாது, நல்லா கருகின மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடணும். இந்த பார்த்தீங்களா, இந்த கிரேவி ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, அப்படி இருக்கணும். ஓகே, நான் காட்டுறேன். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் காட்டுறேன். இது வேகட்டும். இந்த மாதிரி ஆயிலெலாம் பிரிஞ்சு தனித்தனியாக வந்துடணும். ஆயில் பிரிஞ்சு தனித்தனியாக வந்த பிறகு நம்ம வந்துட்டு 3 கிளாஸ் தான் பண்ணிவிடும். நம்ம வந்துட்டு ரைஸ் வந்துட்டு 2 கிளாஸ் போட்டிருக்கோம். 2 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி, 2 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி. நார்மல் நம்ம ரைஸ்க்கு, ஜீரக சம்பா ரைஸ்க்கு, அதாவது புழுங்கரிசிக்கு 2, 3. இது நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நல்லா கொதிச்சு, சிக்கன் நல்லா கொதிச்சு. இதுக்கு மேலே சிக்கன் வேக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அதாவது இந்த மாதிரி கிளாஸு 2 கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கேன், சரிங்களா? ஊற வச்சாச்சு, ஆல்ரெடி ஊற வச்சிட்டேன். இந்த ரைஸை, ஊற வச்ச ரைஸை அப்படியே பல்லன்னு மலைச்சாரல் போல அப்படியே தூவிட வேண்டியது. இது ஒரு மாதிரி கருப்பு கலரில் வரும். ஆம்பூர் பிரியாணி ஸ்டைல் நமக்கு அப்படி தானே, ஒரு மாதிரி சிகப்பு கலர், நல்ல செக்கச்சவேர்னு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் பிரியாணி. அரிசி எல்லாம் அப்படி நல்லா கொதிக்கணும், லெவல் வரணும். இன்னும் லெவல் வரட்டும். வந்த பிறகு காட்டுறோம் உங்களுக்கு. அப்படியே விட்டுறக்கூடாது, நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா கிளறிட்டே இருக்கிறப்ப தான் இந்த லெவல் வரும். கொதிக்குதே அப்படியே விட்டுறோம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். கேட்டிருக்கு போய் இந்த மாதிரி தண்ணியும் ரைஸும் ஒரு லெவலாக வர மாதிரி நமக்கு தெரியும். இப்போ வரைக்காத வரைக்கும் கிளறணும். அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிச்சாலும் நல்லது தான், அடி பிடிச்ச பிரியாணி இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அவ்வளோதான், லெவல் வந்துட்டான். இவனை அப்படியே சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்க, ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை. அப்படியே இங்கே அந்த மூடி இருக்கும், இவனுக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் மூடி. இவனை மண்ணில் வச்சு அட்ரா, அப்படியே உன தலையில் வச்சு அடிச்சிட்டான். அவ்வளோதான். இந்த மாதிரி மூடி இருக்கணும். நான் இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரம் தண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டு அப்படியே கொண்டு போய் வைக்க வேண்டியதான். அது மேலே அப்படியே வச்சிட வேண்டியதான். சிம்மில் இருக்கணும் ஃபுல்லாக. இப்போலேருந்து கரெக்டாக 20 நிமிஷம் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி அப்படி வச்சு நான் பாத்திரத்தை வச்சு, அதாவது இங்கே பாருங்க, ஏதாவது துணி எடுத்துங்க, இல்லாட்டி நான் சேஃப்டி ரொம்ப முக்கியம். இந்த கரண்டை வச்சு இப்படி எடுக்கிறப்ப அவ்வளோதான். ஆம்பூர் பிரியாணி இல்லை, ஆம்பூருக்கே அப்பம் பிரியாணி ரெடி. அவ்வளோதான். ஆம்பூர் பிரியாணி எங்கள் வீட்டில் ரெடி.